ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 27. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமே ஃபைட்டர்ஸ் ப்ராப்பராக வீடியோ வந்து வரும். அதாவது எப்படின்னா மார்னிங் 6:00 to 7:00. ஓகே, 6:00 நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ 6:00 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நாள் வந்து நம்மளுக்கு என்டிபிசி, தென் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டியோட ரீசனிங் வரும். ஓகேங்களா? பிகாஸ் குரூப் டியோட என்ன சொல்கிறது, நோட்டிஃபிகேஷனும் ஸ்டார்ட் ஆகுது Jan 31 இருந்து. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணாதவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுக்கான ப்ராக்டிஸ் செட்டும் கண்டினியூஸாக நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட முடியுமோ நான் போட ட்ரை பண்ணுற ஃபைட்டர்ஸ். லெட்ஸ் see வாட் வில் ஹேப்பன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஏற்கனவே பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா என்டிபிசிக்கோ அல்லது குரூப் டிக்கோ ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களுடைய ரீசன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகேங்களா? சூப்பர். நம்ம இப்போ கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன ஃபைட்டர்ஸ் கேட்டிருக்காங்க? டைரக்ஷன் பேஸ்டு கொஸ்டினா? பரூன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஒய். ஓகே, ஸோ பரூன் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒய்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. எங்கே போகிறாரு? 19 கிலோமீட்டர் டுவோர்ட்ஸ் ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட் நோக்கி 19 கிலோமீட்டர் போகிறாரு. தென் ஹீ ஸ்டேயிங் ஹியர். தென் அதுக்கப்புறம் என்னப்பா ரைட் டைரெக்ஷன் எடுக்கிறாரா? ரைட்னா இந்த டைரெக்ஷன் வரும். ஸோ ரைட் எடுத்து என்ன பண்ணுறாரு? 28 கிலோமீட்டர்ஸ். ஸோ ரைட் எடுத்து 28 கிலோமீட்டர். தென் ஹீ டேக் லெஃப்ட். ஸோ ரைட் எடுத்து திருப்பி லெஃப்ட் எடுக்கிறாரு ஃபைட்டர்ஸ். லெஃப்ட் எடுத்தால் என்ன வரும்னு சொல்லுங்கள்? அண்ட் டிரைவ்ஸ் 17 கிலோமீட்டர். ஸோ லெஃப்ட் எடுத்து ஒரு 17 கிலோமீட்டர் போகிறாரு. ஓகே, தென் ஹீ டேக் லெஃப்ட் அண்ட் டிரைவ்ஸ் 59 கிலோமீட்டர். ஸோ திருப்பி லெஃப்ட் எடுத்து 59. ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரியும் இதுவெல்லாம் 28ன்ட்டு. ஸோ 59ல் 28 போச்சுன்னா நம்மளுக்கு ரிமைனிங் 31 இருக்குமா? அப்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு 31 கிலோமீட்டர். ஓகேங்களா? திஸ் இஸ் 28 அண்ட் 31. ஸோ வென் we add these two number we get 59. ஓகேங்களா? தென் ஹீ டேக்ஸ் லெஃப்ட் டர்ன் அண்ட் டிரைவ்ஸ் 36. ஸோ திருப்பி லெஃப்ட் எடுக்கிறார் அண்ட் 36 போகிறாரு. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபைட்டர்ஸ் இதுவெல்லாம் நம்மளுக்கு 17ன்ட்டு. அதாவது மொத்தமே இதுவெல்லாம் நம்மளுக்கு 17ன்னு தெரியும். தென் ரிமைனிங் ஒரு 19 இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 36 வந்துடுது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது ஃபைனலாக வந்து இந்த டைரெக்ஷனில் வந்து இங்கே வந்து நிற்கிறாரு. தென் ஹீ டேக்ஸ் ரைட் டர்ன் அண்ட் டிரைவ்ஸ் 9 கிலோமீட்டர் அண்டு ஸ்டாப்ஸு பாயிண்ட்டு 9. ஓகே, இப்போ ரைட் எடுக்கிறாரு. ஸோ ரைட் எடுத்து 9 கிலோமீட்டர் போயிடுறாரு. ஓகே, தென் 9 கிலோமீட்டர் போயிட்டு அங்கே செட்டுன்ற பாயிண்டில் இருக்கார். ஓகே, தென் ஹவு ஃபார் அண்டு விச் டைரெக்ஷன் ஷுட் ட்ராவல் இன் ஆர்டர் டு ரீச் பாயிண்ட் ஒய். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏற்கனவே 31 தெரியும். தென் ஏற்கனவே மேலே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 9 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணவே நம்மளுக்கு 40 கிலோமீட்டர் போயிடுது. தென் அவர் திருப்பி ஒய்க்கு வரணும்னா சவுத் நோக்கி தான் வரணும். ஓகேங்களா? அப்போ 40 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத் எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் தமிழ்லேயும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைட்டர்ஸ் அவர் பரூன்ன்றவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாயிண்ட் ஒயில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி 19 கிலோமீட்டர் போகிறாரு. ஓகேங்களா? தென் பின்னர் வலதுபுறம் திரும்பி 28 கிலோமீட்டர் போயிருக்காரு. தென் அதுக்கப்புறம் ஒரு இடதுபுறம் திரும்புகிறாரு ஒரு 17 கிலோமீட்டர். ஓகேங்களா? தென் பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் இடதுபுறம் திரும்பி 59 கிலோமீட்டர் இப்போ. ஓகேங்களா? அதாவது நம்மளுக்கு 59 ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு இதுவெல்லாம் ஏற்கனவே தெரியும் 28 கிலோமீட்டர்ன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 37 கிலோமீட்டர் சேர்ந்தால் நம்மளுக்கு 59 கிலோமீட்டர் கணக்கு வந்துடுது. அப்போது இங்கே இருக்கார். தென் அதுக்கப்புறம் இடதுபுறம் திரும்பி 36 கிலோமீட்டர் ஃபைட்டர்ஸ். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸ் சேம் தான் 17 கிலோமீட்டர். ஸோ இப்போ 36ல் 17 போச்சுன்னா நம்மளுக்கு மிச்சம் 19 இருக்கும். ஸோ அந்த 19 வந்து நம்ம இங்கே போடும்போது இந்த ஹரிசாண்டல் லைனில் 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. தென் அதுக்கப்புறம் திருப்பி இவர் வந்து ரைட்டு திரும்பி ஒரு 9 கிலோமீட்டர் எக்ஸஸாக போகிறாரு. ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே இது ஒரு 31 அண்ட் 9. ஸோ 40. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? செகண்ட் கொஸ்டின். சூப்பர். ஸோ கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகுது ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தால் -2, தென் -4, தென் -6. ஸோ நெக்ஸ்ட்டு -8. அதுக்கப்புறம் என்னப்பா -10 தான் பண்ணோம். அப்போ 812லேருந்து -10 பண்ணால் நம்மளுக்கு 802. 802. ஸோ 802 எங்கே இருக்குன்னு பார்த்தா நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 2. சூப்பர். தேர்ட் கொஸ்டின் பார்த்தலாமா ஃபைட்டர்ஸ்? ஓகே, ஸோ நம்மளுக்கு டீயோட கோடு கேட்குறாங்க. ஓகேங்களா? வெரி சிம்பிள். ஸோ நம்மளுக்கு கிஃப்ட்டில் டீ இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. 4268 இதில் வந்து டீ இருக்குது. தென் நெக்ஸ்ட் வந்து டேர்னில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3527.
ஸோ இதுலேயும் டி இருக்குது. ஓகே, அப்போ 2, 3 காமனாக எந்த நம்பர் இருக்குன்னு பாருங்கள், அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு 2 தான் காமனாக இருக்குது. பிகாஸ் கிஃப்ட்லேயும் டி இருக்குது, டேர்ன்லேயும் டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போது 2 எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. 4th கொஷின் பார்த்துலாமா? யா. ஸோ இட் இஸ் ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம சால்வ் பண்ணல, அதே மாதிரி தான் 4th கொஷின். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ரிஷி இந்த வாட்டி. ஓகேங்களா? ஸோ ரிஷி வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஏல இருக்காங்க. தென் டிரைவ்ஸ் 8 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த்து. ஸோ நார்த்துக்கு 8 கிலோமீட்டர் போயாச்சு. தென் அதுக்கப்புறம் லெஃப்ட்டு எடுத்து 9 கிலோமீட்டர். ஸோ லெஃப்ட் எடுத்து 9 கிலோமீட்டர் வந்தாச்சு. தென் திருப்பி லெஃப்ட் எடுத்து 12 கிலோமீட்டர் போகிறாரு. ஸோ நம்மளுக்கு இது உள்ள 8ன்னு தெரியும். தென் அதுக்கப்புறம் ஒரு 4 கிலோமீட்டர். ஓகேங்களா? யா. தென் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி லெஃப்ட் எடுக்கிறாரு ஃபைட்டர்ஸ். லெஃப்ட் எடுத்துகிட்டு 13 கிலோமீட்டர். ஸோ நம்மளுக்கு இது உள்ள 9ன்னு தெரியும் ஃபைட்டர்ஸ். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் 13னா மிச்சம் ஒரு 4 இருக்குமா? அப்போ இது ஒரு 4 கிலோமீட்டர். இப்போ இங்கே இருப்பார். ஓகேங்களா? தென் ஃபைனலாக லெஃப்ட் எடுத்து ஒரு 4 கிலோமீட்டர் போகிறாரு. திருப்பியும் ஒரு லெஃப்ட் எடுத்து 4 கிலோமீட்டர்னா இப்போ இங்கே இருப்பார். ஸோ அவங்களுக்கு என்ன கேட்குறாங்க, ஹவு ஃபார் அண்ட் டுவர்ட்ஸ் விச் டிரெக்ஷன் யூ ஷுட் ட்ராவல் இன் ஆர்டர் டு ரீச் பாயிண்ட் ஏ அகெயின். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபைட்டர்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 4 கிலோமீட்டரு. அண்டு எப்படி போகணுன்னா நம்மளுக்கு வெஸ்ட்டை நோக்கி போகணும். ஓகேங்களா? ஸோ வெஸ்ட்டை நோக்கி 4 கிலோமீட்டர் போனால் மட்டும்தான் நம்ம பாயிண்ட் ஏவை ரீச் பண்ண முடியும். அப்போ 4 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் தமிழ்லையும் அவுட்லைன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபைட்டர்ஸ் ரிஷி வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி ஏலேருந்து, ஸோ புள்ளி ஏ எங்கே இருக்குது, அங்கேருந்து என்ன பண்ணுறாருன்னா வடக்கு நோக்கி 8 கிலோமீட்டர் போகிறாரு. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பின்னர் இடதுபுறம் திரும்பி ஒரு 9 கிலோமீட்டர் போகிறாரு. ஓகேங்களா? தென் திருப்பியும் ஒரு இடதுபுறம் திரும்பி 12 கிலோமீட்டர். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு 8ன்ட்டு. ஸோ அப்போ இது வரலையும் 8 கிலோமீட்டர் ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் ஒரு 4 கிலோமீட்டர் வந்திருக்காரு. ஸோ இப்போ ஓவராலாக நம்ம ஆட் பண்ணும்போது 12 கிலோமீட்டர் கணக்கு வந்துடுது. தென் அதுக்கப்புறம் பின்னர் இடதுபுறம் திரும்பி 13 கிலோமீட்டர் ஃபைட்டர்ஸ். ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9ன்னு ஆல்ரெடி வீணோ. தென் அதுக்கப்புறம் ஒரு 4 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 13 வந்துடுது. ஸோ ஃபைனலாக இப்போ இங்கே இருக்கார். தென் இதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு லெஃப்ட் எடுத்து ஒரு 4 கிலோமீட்டர் போகிறாரு. தென் ஃபைனலாக இங்கே வந்து ரீச் பண்ணுறாரு. ஸோ இந்த ரீச் பண்ணுற பாயிண்ட் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பின்னு கொடுத்துருக்காங்க. சூப்பர். ஸோ பாயிண்ட் பியில் இருக்கார். ஸோ பாயிண்ட் பியிலிருந்து பாயிண்ட் ஏக்கு போகிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. அண்ட் எந்த டெரெக்ஷனில் போகணுன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் இது வந்து வெஸ்ட் டெரெக்ஷன். ஓகேங்களா? நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. ஸோ வெஸ்ட்டை நோக்கி தான் போகணும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி வெரி ஈஸி கொஷின். Then we solve the 5th question. ஓகேங்களா? ஸோ how many such a symbol which is immediately preceded by a number and also immediately followed by a number. ஓகேங்களா? ஸோ எத்தனை சின்னங்கள் உள்ளன, சின்னங்கள் ஒவ்வொன்றும் உடனடியாக ஒரு எண்ணால் முன்னோக்கி அண்டு முன்னோக்கி சென்று உடனடியாக ஒரு எண்ணை தொடர்கிறது, திருப்பியும் ஒரு எண்ணை ஃபாலோ பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர், சிம்பிள், நம்பர். ஸோ செக் பண்ணி பார்த்தலாமா? நம்பர், சிம்பிள், நம்பர். யா, எங்கே ஃபைட்டர்ஸ் இருக்குது நம்பர், சிம்பிள், நம்பர்? உங்களுக்கு எதனா தெரியுதா? எனக்கு தெரிஞ்சவெல்லாம் இப்போதைக்கு எதுவும் தெரியல. பட்டு சர்ச்சிங் நம்பர், சிம்பிள், நம்பர் தோ இங்கே இருக்குது 7#4. ஓகேங்களா? நம்பர், சிம்பிள், நம்பர். வேறு எங்கன்னா தெரியுதாப்பா? வேறு எங்கேயும் எனக்கு தெரிஞ்சு தெரியல. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு பேர் தான் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் 3யா? யா, ஆப்ஷன் 3 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான் இந்த கொஷின். 6th கொஷின் பார்த்துலாமா? ஓகே, இதில் என்னப்பா பண்ணியிருக்காங்க, இஃப் 2 இஸ் ஆடட் டு ஈச் ஆட் டிஜிட். ஸோ ஆட் டிஜிட்லாம் +2 பண்ண சொல்கிறாங்க. தென் 2 இஸ் சப்ராக்டட் ஃபார் ஈச் ஈவன் டிஜிட். ஸோ ஈவன் டிஜிட்டுக்கெலாம் -2 பண்ண சொல்கிறாங்க. தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஜிட் வில் பி த தேர்ட் ஃப்ரம் த ரைட். ஓகே, ஸோ தேர்ட் ஃப்ரம் த ரைட்டுன்னு கேட்டிருக்காங்க. சூப்பர். ஸோ இப்போ நான் தமிழையும் ஒரு டைம் ரீட் பண்ணிடுறேன். 612738 என்ற எண்ணில் ஒவ்வொரு ஒற்றைப்படை இலக்கத்திலும் 2ஐ சேர்த்து, ஸோ ஒற்றைப்படைனா ஆட் நம்பர், 2ஐ சேர்க்குறோம். தென் ஒவ்வொரு இரட்டை இலக்கத்திலும், ஸோ ஒவ்வொரு இரட்டைனா ஈவன் நம்பர், இரட்டை இலக்கத்திலும் 2ஐ கழித்து -2 பண்ண சொல்கிறாங்க. தென் பின்னொரு இலக்கங்களில் வலதுபுறத்தில் என்று 3வது, அப்படியே புதுசாக உருவாகிற நம்பர்லேருந்து ரைட்லேருந்து 3வது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நம்பரை ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 6 இருக்குது. 6 வந்து ஈவன் நம்பர். ஸோ -2 பண்ணால் 4ஆக மாறிடும். தென் 1 வந்து ஆட் நம்பர், +2 பண்ணால் 3ஆக மாறிடும். தென் 2 வந்து ஈவன் நம்பர், -2 பண்ணால் 0. தென் 7 இஸ் ஆட் நம்பர், +2 பண்ணால் 9. தென் 3 இஸ் ஆட் நம்பர், +2 பண்ணால் 5. 8 இருக்குது ஈவன் நம்பர், -2 பண்ணால் 6. தென் என்னப்பா இருக்குது 5 விச் இஸ் ஆட் நம்பர், ஸோ +2 பண்ணால் 7. ஸோ இந்த மாதிரி நம்பர் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு இப்போது ரைட்லேருந்து 3வது எனக்கு 5 தான் இருக்குது. ஸோ இப்போ 5 இருக்கான்னு பாருங்கள், எனக்கு தேர்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. ஓகேங்களா? சூப்பர்.
7th கொஷின் பார்த்துலாமா ஃபீடர்ஸ்? ஓகே. ஸோ நம்பர் அனாலஜி கொஷின். ஸோ நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியுது நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸ்லாம் கம்மியாக இருக்குது. அப்போனா மேபி அடிஷன் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது 37லேருந்து 48க்கு வந்து நம்ம +11 பண்ணுறோம். கரெக்டாக? யா. அதேமாரி 48லேருந்து 59க்கும் +11 தான் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபஸ்ட் நம்பர் வந்து செகண்ட் நம்பருக்கு +11 அண்டு செகண்ட் நம்பர்லேருந்து தேர்ட் நம்பருக்கு +11. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ நான் செகண்ட் செட்டுக்கும் அப்ளை பண்ணி பார்க்குறேன். 41லேருந்து +11 பண்ணால் எனக்கு 52 வரணும். வந்திருக்கா? வந்திருக்கு. அதேமாதிரி 52லேருந்து 11 பண்ணால் 63 வந்திருக்கா? வந்திருக்கு. சூப்பர். இப்போ நம்ம ஒரு ஆப்ஷனை செக் பண்ணிடலாமா? யா. ஸோ 56லேருந்து 67க்கு +11 பண்ணியிருக்காங்க. தென் 67லேருந்து 78க்கு +11 கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு பை லக் வந்து எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே ஆன்சர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7. 8th கொஷின் போயிடலாமா? யா. ஸோ இதில் என்னப்பா பண்ணியிருக்காங்க? How many such a symbol which is immediately preceded by a number and also followed by a symbol. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன். ஓகேங்களா? எத்தனை சின்னங்கள் உள்ளன, ஒவ்வொன்றும் உடனடியாக ஒரு எண்ணால் முன்னோக்கி சென்று உடனடியாக ஒரு சின்னத்தை தொடர்கின்றன. ஓகேங்களா? ஸோ நம்பர் சிம்பிள் செக் பண்ணிடலாமா? நம்பர் சிம்பிள் இங்கே பாருங்கள் 3 அண்டு இங்கே நம்பர் சிம்பிள் கிடைச்சிருக்கு. தென் இங்கே பாருங்கள் 8 ஸ்டாரு % நம்பர் சிம்பிள் தென் 6 அண்டு திஸ் 3 வாட்டி கிடச்சிருக்கு. 4 பேர் ஃபைட்டர்ஸ் இருக்குது. யா, எனக்கு தெரிஞ்சு 4 பேர் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனா? யா, ஆப்ஷன் 1 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. ஓகேங்களா? சூப்பர். 9th கொஷின் போயிடலாமா? ஓகே. ஆல் ரேபிட்ஸ் ஆர் குயரல்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ஆல் ரேபிட்ஸ் வந்து குயரல்ஸ் போட்டுக்கலாம். தென் சம் குயரல்ஸ் ஆர் ரேட்டு. ஓகே. தென் ஆல் ரேட்ஸ் ஆர் மேமல். ஓ, ஆல் ரேட்ஸ் ஆர் மேமல். ஓகேப்பா. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா படி நம்ம டயக்ராம் போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஆல் ரேபிட் வந்து ரேட் இல்லை. அப்போது வந்து உள்ளே இருக்கிறது வந்து ரேட்டு, வெளியே இருக்கிறது வந்து ஸ்குவாரல். ஓகே. தென் சம் ஸ்குவாரல்ஸ் ஆர் ரேட்டு. சார் இது வந்து ரேபிட்டு. தென் இது வந்து ரேட்டு. தென் ஆல் ரேட் ஆர் மேமல். அப்போ இது வந்து மேமல். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் தமிழில் ரீட் பண்ணுறேன், ஒரு வாட்டி பார்க்கலாம். அனைத்து முயல்களும் அணில்கள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அனைத்து முயல்களும் அணில்கள். ஓகேங்களா? தென் சில அணில்கள் வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, எலிகள்னு சொல்லியிருக்காங்க. அதையும் போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் என்ன ஃபைட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க, அனைத்து எலிகளும் பாலூட்டிகள். ஓகேங்களா? ஸோ இப்போ அனைத்து எலிகளும் பாலூட்டிகள், அதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பர். இப்போ நம்ம கன்க்ளூஷன் ரீட் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ கன்க்ளூஷனில் என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். சம் மேமல்ஸ் ஆர் குயரல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம் மேமல் வந்து குயரல்ஸ் ஒரு சான்ஸ் இருக்கா? கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. பிகாஸ் அது வந்து கொஞ்சம் ஏரியா வந்து கவர் பண்ணுது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இன்டெரக்டாகவே நம்மளுக்கு என்ன சொல்கிறது, சம் மேமல்ஸ் வந்து குயரல்ஸு கரெக்டாக தான் இருக்குது. தென் சம் ரேட்ஸ் ஆர் ரேபிட்னு சொல்கிறாங்க. இது பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பாருங்கள். சம் ரேட்டஸ் ஆர் ரேபிட். ஸோ ரேபிட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. தெர் இஸ் நோ டைரக்ட் ரிலேஷன். ஸோ அப்போ பார்க்கும்போதே தெரியுது நம்மளுக்கு செகண்டே கன்க்ளூஷன் தப்பு தான்ட்டு. அப்போது முடிவு ஒன்று மட்டும் கரெக்ட். எங்கே ஃபைட்டர்ஸ் இருக்குது? ஃபஸ்ட் ஆப்ஷனா? யா, ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 9. சூப்பர். 10th கொஸ்டின் போயிடலாமா? ஓகே. இதில் என்னப்பா கொடுத்துருக்காங்க, நம்பர் வந்து நம்மளுக்கு 9786 கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிஷன் ரீட் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? இஃப் ஃபஸ்ட்டு எலமெண்ட். ஓகேங்களா? வெயிட். யா, இஃப் ஃபஸ்ட்டு எலமெண்ட் இஸ் அ சிம்பிள். ஃபஸ்ட் எலமெண்ட் சிம்பிளாக இருக்கா? இல்லை. அப்போது இது டேரெக்டாக இந்த பாயிண்ட் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தென் இப்போது நம்ம செகண்டு கண்டிஷன் பார்ப்போம். இஃப் த ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் ஆட் நம்பராக இருக்கா? 9 இஸ் ஆட் நம்பர், கரெக்டாக இருக்குது. தென் த லாஸ்ட் இஸ் ஈவன் நம்பர். லாஸ்ட் வந்து ஈவன் நம்பரை பாருங்கள், 6 கரெக்டாக இருக்குது. அப்போது இந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ லாஸ்ட் இஸ் ஈவன் நம்பர். த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலமெண்ட் ஆஸ் கோடட் ஆஸ் எ சி போட்டு இந்த சிம்பிள். ஓகே. ஸோ அப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்கும் லாஸ்ட் எலமெண்ட்டுக்கும் இந்த மாதிரினா அப்போது எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள், ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். வெரி வெரி சிம்பிள். அந்த கண்டிஷன் ஃபாலோ பண்ணால் மட்டும் தான் நீங்கள் அதை அப்ளை பண்ணணும். இல்லைனா அதை அப்ளை பண்ணாமல் நம்பருக்கு என்ன கோடு இருக்கோ அதை டேரெக்டாக அப்ளை பண்ண வேண்டியதான். இப்போ நீங்கள் தேர்ட் கண்டிஷன் ரீட் பண்ண தேவையே இல்லை. பிகாஸ் இப்போ நம்மளுக்கு 2-3 ஆப்ஷனில் இந்த மாதிரி சி போட்டு இந்த சிம்பிள் கொடுத்துருந்தா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, தேர்டில் வந்து எதனா கொடுத்துரும். இங்கே ஒரே ஆப்ஷனில் தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டேரெக்டாக எனக்கு இந்த கண்டிஷன் போதும் ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வி கேன் சேவ் த டைம் ஹியர். இப்போ நம்ம 11th கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். என்ன பண்ணியிருக்காங்க, ஏக்கு டிவைட் சிம்பிள். ஓகே, ஜஸ்ட்டு சயின்ஸ் தான் அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 103 இருக்கா? 103 இருக்குது. தென் சிக்கு என்ன போடுறோம்? சிக்கு வந்து ப்ளஸ்ஸு, கரெக்டாக? யா. அண்டு ஏக்கு வந்து என்ன போடுறோம்னா டிவைட் சிம்பிள். ஸோ டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணிட்டா 8 போட்டுக்கலாம்.
தென் பிக்கு வந்து நம்ம இன்ட்டு போடுறோமா, ஸோ இன்ட்டு 2. தென் சிக்கு வந்து ப்ளஸ் தான், சாரி சிக்கு ப்ளஸ் இல்லை, சிக்கு ப்ளஸ் தான், சாரி சிக்கு ப்ளஸ்ஸு போட்டால் 9 வருதா, 9. தென் பிக்கு வந்து நம்மளுக்கு என்ன போடுறோம், இன்ட்டு போடுறோமா, ஸோ இன்ட்டு 3. அண்டு டிக்கு வந்து மைனஸா, ஸோ மைனஸாக தான் இருக்க முடியும், ஸோ -33. ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணால் 27 வருது. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா -6 இருக்குது, கரெக்டாக. இதை மல்டிப்ளை பண்ணால் நம்ம 16 வருது, இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 10 இருக்குது. ஸோ இப்போ இந்த 10 வந்து நம்ம 103யோட ஆட் பண்ணால் 113. ஸோ 113 எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு 4th ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, சூப்பர். இப்போ நம்ம 12th கொஷின் பார்த்துலாமா? ஓகே, இதில் என்னப்பா பண்ணுறோம், மிஸ்ஸிங் நம்பர் கொஷனா. ஓகே, ஸோ இஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது 1 விட்டு நோ நம்பர் டேரெக்டாக பார்க்க ஆரம்பிச்சிருங்க, ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ அப்போ இங்கேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஃபைட்டர்ஸ் வருது, 86லேருந்து 93. அப்போ இது 3 1 13 வந்து மைனஸ் பண்ணுறோமா, யா. தென் அப்போ இதுலேருந்து 73லேருந்து 60க்கு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், -13 பண்ணுறோம். அப்போ 60லேருந்து 47க்கு -13 தான். ஸோ அப்போ 47லேருந்து -13 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 4 3. ஸோ 34 வருது ஃபைட்டர்ஸ், 34 கொடுத்துருக்காங்களா பாருங்கள், நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 12. ஓகேங்களா, சூப்பர். இப்போ நம்ம 13th கொஷின் பார்த்தலாமா? யா. ஸோ சிட்டிங் இன் ஏ சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் சென்டர். ஸோ இப்போ எத்தனை பேர்னு கவுண்ட் பண்ணிங்க, 2 4 6 7. ஸோ 7 பேர் இருக்காங்க ஃபைட்டர்ஸ், 7 பேர் சிட்டிங் இன் ஏ சர்க்குலர் டேபிளாக ஃபேஸிங் சென்டர்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாமா? யா. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, சோனிகா சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் பிரேம். ஸோ பிரேமுக்கு தேர்ட் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சோனிகா இருக்காங்க. யா, சோனிகா. தென் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, கபீர் சிட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் தீப் அண்டு ஜஸ்பீர் சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சோனிகா. ஸோ இது போகலாம். ஃபஸ்ட்டு ஜஸ்பீர் வந்து செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சோனிகா. சோனிகாக்கு செகண்ட் லெஃப்ட்டில் வந்து நம்மளுக்கு ஜஸ்பீர், அதை போட்டாச்சு. தென் உர்மிளா சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஜபீர். ஸோ ஜஸ்பீருக்கு தேர்ட் ரைட்டில் வந்து நம்மளுக்கு உர்மிகா இருக்காங்க. ஸோ உர்மிளாவும் போட்டாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் பார்த்தல, என்ன பாயிண்ட் பார்த்தோம், கபீர் சிட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் தீப். ஸோ 2 பேரும் ஒன்றா வரும்ல, கபீர் சிட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் தீப். அப்போ இங்கே தீப்பு, இங்கே கபீர். ஓகேங்களா, சூப்பர். இப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஹூ சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் உர்மிளா. ஸோ உர்மிளாக்கு செகண்ட் லெஃப்ட்டில் யார் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ரிமைனிங் இருக்குது ரீச்சா தான். ஓகேங்களா, ஸோ ரீச்சா தான் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்குது. ஸோ ரீச்சா தான் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் உர்மிளாவும் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 13. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். இப்போ நான் தமிழ்லையும் ஒரு டைம் சால்வ் பண்ணிடுறேன். தமிழில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கொஷினில் என்ன ஃபைட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க, 7 பீப்புள். ஓகேங்களா, சிட்டிங் இன் ஏ சர்க்குலர் டேபிள்னு சொல்லிட்டாங்க. அப்போ 7 பேர் உட்கார மாதிரி நம்ம பொசிஷனை வந்து நம்ம போட்டுக்க வேண்டியதான். தென் அதுக்கப்புறம் யார் யார் எங்கே உட்காராங்கன்ட்டு ஃபில் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சோனிகா பற்றி பேசுகிறாங்க. சோனிகா பிரேமின் வலதுபுறத்தில் 3வது இடத்தில் உள்ளார். ஸோ பிரேமோட வலதுபுறத்தில் 3வது இடத்துல நம்மளுக்கு சோனிகா இருக்காங்க. ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கபீர் வந்து பார்த்தீங்கன்னா தீபக்கின் உடனடியாக வலதுபுறத்தில் உள்ளார். ஆனால் தீபக்கு கபீர் எங்கே வருவாங்கன்னு தெரியாது, அதனால் ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி வைப்போம். தென் ஜஸ்பீர் வந்து பார்த்தீங்கன்னா சோனிகாவின் இடதுபுறத்தில் 2வது. ஸோ சோனிகாவோட இடதுபுறம்னா இந்த டைரக்ஷன். 2வது இடத்துல நம்மளுக்கு யார் இருக்குதுன்னா ஜஸ்பீர் இருக்கார். ஸோ அதை நான் போட்டுட்டேன். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைடேஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உர்மிளா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்பீரின் வலதுபுறத்தில் 3வது. ஸோ ஜஸ்பீரோட வலதுபுறத்தில் 3வது தான் உர்மிளா இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுவும் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்தல கபீர் வந்து பார்த்தீங்கன்னா தீபக்கோட வலதுபுறத்தில் இருக்காருன்ட்டு, அது உடனடியாக. ஓகேங்களா, ஸோ அப்போது கபீர் வந்து தீபக்கோட வலதுபுறத்தில் இருக்கார். ஓகேங்களா, அப்போது 2 பேரும் ஒன்றா வர மாதிரி தீபக்கு கபீர் இங்கே தான் போட்டாகணும். ஸோ நம்மளுக்கு ரிமைனிங் இருக்குது ரீச்சா தான். ஸோ ரீச்சா போட்டாச்சு. நம்ம கேள்வி என்னென்னா, என்ன கொடுத்துருக்காங்க, உர்மிளாவின் இடதுபுறத்தில் 2வது. ஓகேங்களா, ஸோ 2வதுல வந்து நமக்கு ரீச்சா தான் வராங்க. ஸோ இந்த டைரக்ஷன் பார்க்கும்போது ஸோ அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, இந்த 14th கொஸ்டின் என்ன ஃபைடேஸ் பண்ணுறாங்க, பிரின்ஸ் ரேங்கடு 24th ஃப்ரம் த டாப்பு. ஸோ டாப்லேருந்து 24th சொல்லியாச்சு. தென் பாட்டத்துலேருந்து 39 சொல்லியிருக்காங்க, 39 சொல்லியாச்சு. ஸோ ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இன் த கிளாஸ். ஸோ இப்போது இந்த லைனில் வந்து மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்மளுக்கு பிரின்ஸு தான் அவங்க டாப்லேயும் பாட்டமே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்தமாதிரி ஒருத்தரோட டாப் அண்ட் பாட்டம் தெரிஞ்சிச்சுனாவே 2 நம்பரையும் ஆட் பண்ணி -1 போட்டால் அந்த லைனில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ 2 லைனை ஆட் பண்ண 2 நம்பரையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஃபைடஸ் வருது, 50 அண்டு 63 63 வருது. தென் -1 போடுங்க, 62 கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ 63 2 எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன்
2 is the right answer for question number 14. ஓகேங்களா. ஸோ 15th கொஷின் போயிடலாமா இப்போ? யா. ஸோ இதில் என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு ப்ளஸுக்கு மைனஸும் அண்ட் இன்ட்டுக்கு டிவைடு போடுறோமா? யா. ஸோ இப்போ 131 இருக்குது, டிவைடுக்கு பதிலாக இன்ட்டு தானே போடுறோம். ஸோ இன்ட்டு 6 ப்ளஸுக்கு பதிலாக மைனஸு 1818 டிவைட் பை 18 ப்ளஸ் 23. ஓகேங்களா. யா. ஸோ இட் இஸ் இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணால் 101 வருமா? 101. தென் இதை மல்டிப்ளை பண்ணால் 6 ஒரு 18 1 7 7 8 6 வந்திருக்கு. ஸோ இந்த 101 வந்து இங்கே மைனஸில் இருக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ அதை வந்து இந்த 23 ஃபஸ்ட் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் கூட நம்மளுக்கு என்ன வருதுன்னா 9 வருது. 0 8 கரெக்டாக? யா 809. ஸோ அப்போது 809 நம்மளுக்கு 101 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 807. ஸோ 780 வந்திருக்கு. 780 இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 15. 16th கொஷின் பார்த்துலாமா? யா. 7 ஃப்ரெண்ட்ஸ் சிட்டிங் இன் ஏ ஸ்ட்ரைட் ரோ ஃபேஸிங் நார்த்து. ஓகே, தி நோ ஒன் சிட்ஸ் ரைட் ஆஃப் ஏ. ஸோ ஏக்கு ரைட்டில் யாருமே இல்லையாம்ப்பா. அப்போது 2 3 4 5 6 7. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் அ ரைட் எண்டு, திஸ் இஸ் அ லெஃப்ட் எண்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ கவுண்ட் பண்ணுங்கள் 7 பீப்புள் வர மாதிரி. தென் ஒன்லி 3 பீப்புள் சிட் பிட்வீன் ஏ அண்ட் டி. ஸோ ஏக்கும் டிக்கு நடுவில் 3 பேர் போட்டாச்சு. தென் ஒன்லி 2 பீப்புள் சிட் பிட்வீன் டி அண்ட் பி. ஸோ சின்ஸ் டிக்கு லெஃப்ட் சைடில் 2 பேர் தான் இருக்காங்க, அப்போ நம்ம ரைட் சைடு தான் போட்டாக்கணும். ஓகேங்களா. தென் சி சிட்ஸ் அ தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி. சி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் லெஃப்ட் ஆஃப் பியில் இருக்காரு. ஓகே. ஸோ இது எங்கே வேணால் போடலாம்ல. ஸோ இது ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி வைப்போம். ஓகேங்களா. தென் என் சிட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் பி. இமிடியேட் ரைட் ஆஃப் பிக்கு வந்து என் வராரு. அப்போது வந்து இங்கே தான் பி போட்டாகணும், இங்கே தான் என் போட்டாகணும். ஸோ தேர்ட் லெஃப்ட்டில் வந்து சி இங்கே தான் போட்டாகணும். ஸோ ரிமைனிங் என்னப்பா இருக்குது? ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓ தான் இருக்குது. ஸோ ஓட பொசிஷன் போட்டாச்சு. ஸோ ஹவு மெனி பீப்புள் சிட்ஸ் பிட்வீன் ஓ அண்ட் பி. ஸோ ஓக்கும் பிக்கு நடுவில் எத்தனை பேரும் கேட்டிருக்காங்க? 1 2 3. ஸோ 3 பீப்புள் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. ஓகேங்களா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி வெரி சிம்பிள் கொஷின். இப்போ நான் தமிழ்லையும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தமிழ் என்னப்பா சொல்கிறாங்க? 7 நண்பர்கள் வடக்கு நோக்கி நேரு வரிசையில் அமர்ந்துள்ளார்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. தென் ஏக்கு வலதுபுறத்தில் யாரும் உட்காரவில்லை. அதாவது ஏக்கு ரைட் ஹேண்டில் யாரும் வரலையா. ஓகேங்களா. அப்போது ஏக்கு லெஃப்ட் சைடில் தான் மிச்சம் 6 பேர் இருக்காங்க. 2 3 4 5 6. ஓகேங்களா. இது வந்து லெஃப்ட் ஹேண்டு, இது வந்து ரைட் ஹேண்டு. ஓகேங்களா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 5 ஓகே 6 2 4 6 7 கரெக்டாக இருக்குது. யா. தென் ஏக்கும் டிக்கும் இடையில் 3 பேர். ஸோ ஏக்கும் டிக்கும் இடையில் 3 பேர்னு சொல்கிறாங்க. அப்போ டி இங்கே போடலாமா? யா. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபிடியஸ், டிக்கும் பிக்கும் இடையில் 2 பேர். ஸோ டிக்கு லெஃப்ட் சைடில் 2 பேர் தான் இருக்காங்க. அப்போது நம்ம ரைட் சைடு போட்டால் தான் டிக்கும் பிக்கு நடுவில் 2 பேர் போட முடியும். தென் சி வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு இடதுபுறத்தில் 3வது இடத்துல உள்ளார். சி வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு இடதுபுறத்தில் 3வது இடத்துல இருக்கார். ஓகே. தென் அதுக்கப்புறம் என் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு வலதுபுறம் அமர்ந்துள்ளார். பிக்கு வலதுபுறத்தில். ஸோ அப்போ இந்த மாதிரி வர மாதிரி எங்கே போட முடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இங்கே பி போட்டால் தான் 3வது லெஃப்ட்டில் சி இங்கே போட முடியும். தென் பக்கத்தில் என் இங்கே போட முடியும். ஓகேங்களா. ரிமைனிங் இருக்கிறது ஓ தான். ஸோ நம்மளுக்கு கேள்வி என்னென்னா ஓக்கும் பிக்கும் இடையில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஓ இங்கே இருக்காரு, பி இங்கே இருக்காரு. 1 2 3 3 பேர் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் ஃபைட்டர்ஸ். நத்திங் டு வரி. ஓகேங்களா. சூப்பர். 17th கொஸ்டின் பார்த்தலாமா? ஓகே. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு எம் இஸ் ரிலேட்டட் டு கியூ. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. சன்னா. அப்போது எம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் எண்ணுக்கு. ஓகே. தென் எண்ணுக்கு வந்து மைனஸ் சிம்பிள் வந்து பிரதர். ஸோ என் இஸ் த பிரதர் ஆஃப் ஓ. தென் டிவைட் சிம்பிள் இருக்குது. டிவைட் சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபாதர். ஸோ ஓ இஸ் த ஃபாதர் ஆஃப் பி. தென் இன்ட்டு சிம்பிள் இருக்குது. இன்ட்டு சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபு. ஸோ பி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் கியூ. ஓகே. ஸோ ஹவு எம் இஸ் ரிலேட்டட் டு கியூ. ஸோ எம் வந்து பார்த்தீங்கன்னா கியூக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஒய்ஃபோட ஃபாதரோட பிரதரோட சன்னு. எங்கே மாதிரி போகுது பாருங்கள். ஒய்ஃபோட ஃபாதரோட பிரதரோட சன்னு. இந்த மாதிரி எங்கே இருக்குது பாருங்க ஃபீடியஸ். ஒய்ஃப்ஸு ஃபாதரு பிரதர் சன்னு. எனக்கு வந்து 3வது ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் 3யா? யா. ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 17. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைடர்ஸ். நம்ம இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? யா. 18th கொஷின். ஸோ இதில் என்னப்பா பண்ணுறாங்க? இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அதாவது இங்கே ஹேஷ்டேக்லேருந்து நமக்கு டிஎஃப்ஜேவோட கம்பேர் பண்ணோம். தென் எல்என்ஆர்லேருந்து நம்மளுக்கு பர்சன்டேஜோட கம்பேர் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு ஹேஷ்டேக்ஸில் பார்த்துப்போம். ஏலேருந்து டிக்கு வந்து +3 பண்ணுறோம். அப்போ என்லேருந்து ஓக்கு +3 பண்ணுறோமா? கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். கரெக்டாக தான் இருக்குது. சூப்பர். அப்போது சியிலேருந்து எஃப்க்கு +3 பண்ணுறோம். கரெக்டாக இருக்குது.
அதே மாதிரி என்லேருந்து கியூக்கு +3 பண்ணுறோமா, கரெக்டாக தான் பண்ணுறோம். பிகாஸ் என் வந்து 14, கியூ வந்து 17. ஸோ +3 கரெக்டாக தான் பண்ணுறோம். தென் ஜிலேருந்து ஜேக்கு +3 பண்ணுறோம் ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்மளுக்கு ஆர்லேருந்து யூ வந்திருக்கு. ஸோ ஆர்லேருந்து யூக்கு +3 பண்ணுறோமா, கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணும்போது ஆன்சர் வந்துருச்சு ஃபைட்டர்ஸ். ஐ நோ நீட் டு வரி அபவுட் எனி அதர் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணுறீங்க, அந்த லாஜிக் கரெக்டாக இருக்குன்னா டேரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டவுட் படுறதுக்கு இங்கே எந்த விஷயமும் கிடையாது. ஓகேங்களா? பிகாஸ் நீங்கள் 100% உங்களை நீங்கள் நம்பணும். ஓகேங்களா? பிகாஸ் அப்படி நம்பினா மட்டும் தான் நீங்கள் குயிக்காக ஆன்சர் பண்ண முடியும். ஆன்சர் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினை சால்வ் பண்ண போக முடியும். ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம 19th கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா, ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ 6 ஃப்ளோரா? 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. ஓகே. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ரைட் பண்ணிடுறேன். ஒன்லி 1 பர்சன் லீவ்ஸ் பிலோ கே. ஸோ கே கீழே ஒருத்தர் தான் வராராம். அப்போது செகண்ட் பொசிஷனில் தான் கே போட முடியும். ஓகேங்களா? செகண்ட் ஃப்ளோரில் கே இருந்தால் தான் கே ஒருத்தர் மட்டும் வர மாதிரி போட முடியும். தென் ஒன்லி 3 people லீவ் பிட்வீன் எல் அண்ட் கே. ஸோ எல்லுக்கும் கேக்கும் நடுவில் 3 பேர் சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு 6th பொசிஷனில் நம்ம எல்ல போடலாமா? ஸோ இங்கே எல்ல போட்டு தான் நடுவில் 3 பேர் வராங்க. அதாவது 3rd 4th 5th. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு என் லீவ்ஸ் ஆன் த ஃப்ளோர் பிலோ கே. ஸோ கேக்கு பிலோ என் தான் வராரு. ஸோ என்னோட பொசிஷன் போட்டாச்சு. ஓகே. தென் அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் ஃபைட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓ லீவ்ஸ் ஆன் ஈவன் நம்பர் ஃப்ளோர். ஸோ ஓ வந்து ஈவன் நம்பர் 4ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஈவன் நம்பர் ரிமைனிங் இருக்கிறது 4 மட்டும்தான். அதில் நான் ஓ போட்டேன். எம் லீவ்ஸ் ஆன் ஆட் நம்பர் ஃப்ளோர் பட் நாட் ஆன் த ஃப்ளோர் நம்பர் 5. ஸோ 5ல் எம் கிடையாது. அப்போ 3ல தான் எம் வந்தாகணும். ஓகேங்களா? தென் விக்கும் கேக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? ஸோ அப்போ 5th பொசிஷனில் தான் வி இருக்காரு. ஸோ விக்கும் கேக்கும் நடுவில் எத்தனை பேர்னா 2 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ பிகாஸ் 4 and 3. ஸோ அப்போது 2 எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 19. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நான் தமிழ்லேயே ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பில்டிங்கில் வந்து 6 ஃப்ளோர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு அதை வந்து வரிசை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது 1 2 3 4 5 6. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃபைட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கேக்கு கீழே ஒருவர் மட்டுமே உள்ளார். அப்போ 2வது பொசிஷனில் கே போட்டால் தான் கேக்கு ஒருத்தர் மட்டும் போட முடியும். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எல்லை பற்றி பேசுகிறாங்க. எல்லுக்கும் கேக்கும் இடையில் 3 பேருன்றாங்க. அப்போது 6வது பொசிஷனில் எல் போட்டால் 5 4 3ன்ட்டு கேக்கும் எல்லுக்கும் நடுவில் 3 பேர் போட முடியும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் கேக்கு கீழே ஒருத்தர், அது கேக்கு கீழே ஒரு தளத்தில் எண் இருக்கிறார். ஸோ கேக்கு கீழே எண் இருக்காருன்னு சொல்லியாச்சு. அதையும் போட்டாச்சு. தென் ஓ இரட்டை எண் கொண்ட தளத்தில் வசிக்கிறார். ஸோ இரட்டை எண் கொண்ட தளம் வந்து 4 மட்டும் தான் ரிமைன் இருக்குது. அப்போ அதில் தான் ஓ போட்டாகணும். தென் எம் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது வந்து 5 இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3ல் தான் ஒற்றைப்படை எண் ரிமைனிங் இருக்குது. அதில் தான் எம் போட்டாகணும். நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வி தான் ஃபைட்டர்ஸ். அப்போ வி வந்து 5th ஃப்ளோரில் இருக்கார். இப்போ நம்மளுக்கு கேள்வி என்னென்னா, விக்கும் கேக்கும் இடையில் எத்தனை ஃப்ளோர் இருக்குன்ட்டு, எத்தனை பேர் வசிக்கிறாங்கன்ட்டு. ஸோ வி இங்கே இருக்கார். கே வந்து செகண்டு அண்ட் வி வந்து 5. ஸோ இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்துன்னா 3 -1 போட்டிங்கன்னா 2. ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி 2 நம்பருக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா அந்த 2 நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்துட்டு -1 போடுங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக் கான்செப்ட். அதை யூஸ் பண்ணலாவே நீங்கள் ஆப்ஷன் 1ன்னு கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா? சூப்பர். நம்ம 20th கொஸ்டின் பார்த்துலாமா ஃபைட்டர்ஸ்? இதில் என்ன பண்ணியிருக்காங்க, விலேருந்து 6 வந்திருக்கு. ஸோ விலேருந்து 6க்கு என்னப்பா பண்ணுறோம், -4 பண்ணுறோம். ஸோ ஆர்லேருந்து எண்ணுக்கு என்ன பண்ணுறோம், -4 தான். ஸோ என்லேருந்து -4 போனால் நம்மளுக்கு ஜே வரணும். ஸோ எல்லா ஆப்ஷனும் ஜேல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம இப்போது டிலேருந்து ஜி பார்த்துலாம். ஸோ டிலேருந்து ஜிக்கு +3, ஜிலேருந்து ஜேக்கு +3. ஸோ ஜேலேருந்து +3 போனால் நம்மளுக்கு 13, நத்திங் பட் எம். ஸோ ஜேஎம்னு வரணும். ஸோ ஜேஎம் வர மாதிரி நம்மளுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் 4th லெட்டர் பார்த்துலாம். ஸோ யூலேருந்து எஸ் வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். யூலேருந்து எஸ்ஸுக்கு வந்து -2. ஸோ எஸ்லேருந்து கியூக்கு -2. ஸோ கியூலேருந்து -2 பண்ணால் ஓ வரும். ஸோ அப்போது நெக்ஸ்ட் லெட்டர் வந்து ஓ. ஸோ ஃபைனல் லெட்டர் ஓ வர மாதிரி நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ விச் இஸ் ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 20. ஓகேங்களா? சூப்பர். ஸோ 21st கொஸ்டின் பார்த்துலாமா? ஓகே, இதில் என்னப்பா பண்ணுறாங்க, ஹெச்லேருந்து எல் வந்திருக்கு. ஸோ ஹெச்லேருந்து எல்லுக்கு என்ன பண்ணுறோம், +4. அதேமாரி நம்மளுக்கு எந்த ஆப்ஷனில் வருதுன்னு செக் பண்ணோம். ஏலேருந்து சிக்கு +4 வரல. ஜிலேருந்து ஐக்கும் +4 வரலன்னு நினைக்கிறேன். வரலை.
தென் ஏலேருந்து ஈக்கு +4 வருது. தென் டபிள்யூலேருந்து ஒய்க்கு +4 வருதான் பாருங்கள், வரலை. அப்போ டேரெக்டாக நம்ம தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் லெட்டர் செக் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 21. ஓகேங்களா? சூப்பர். 22nd கொஸ்டின் பார்த்துலாமா ஃபீடர்ஸ்? இதுலேயும் பார்த்தீங்கன்னா சைன் தான் ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. இன்டர்சேஞ்ச் இல்லை, அதாவது அதுக்கு கோட் பண்ணிட்டாங்க. ஸோ 171 டிவைடுக்கு என்ன போடுறோம்? டிவைடுக்கு வந்து அடிஷன் போட சொல்லியிருக்காங்க. அடிஷன் 95. தென் இன்ட்டுக்கு என்ன போடுறோன்னு பாருங்கள். இன்ட்டுக்கு வந்து டிவிஷனா டிவைட் பை 5. தென் மைனஸுக்கு என்ன போடுறோம்? மல்டிப்ளிகேஷனா 4. தென் ப்ளஸுக்கு -33. ஸோ இதை கேன்சல் அவுட் பண்ணலாம். 5 டேஸ் பண்ணால் நமக்கு என்ன வருது? 19. 19 4 டைம்ஸ் பண்ணால் என்ன வருது? 5 டேஸ் ஒரு 40 அண்டு 36 76. 76 தானே? 76 தான். ஆமாப்பா. ஸோ இதை வந்து நம்ம 33 மைனஸ் பண்ணிடலாம். 5 டேஸ் மைனஸ் பண்ணால் எனக்கு ஒரு 3 அண்டு 43 வருது. ஸோ 43 நம்மளுக்கு ஆட் பண்ணால் யூனிட் டிஜிட் 4 வரணும். ஸோ யூனிட் டிஜிட் 4 மாதிரி 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. தென் அப்போது நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணால் நம்மளுக்கு 214. ஸோ 214 எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 22. ஓகேங்களா? ஸோ 23rd பார்த்துலாம் ஃபைடர்ஸ். இப்போது இலேருந்து ஜி வந்திருக்கு. ஸோ இலேருந்து ஜிக்கு +2 அண்டு ஜிலேருந்து ஐக்கும் +2 தான். அப்போது பிலேருந்து ஆருக்கு +2 பண்ணுறாங்களா? பண்ணியிருக்காங்க. ஆர்லேருந்து எஸ்ஸுக்கு +2 பண்ணுறாங்களா? பண்ணலை. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு. ஜிலேருந்து ஜே வந்திருக்கு. ஸோ ஜிலேருந்து ஜேக்கு +3 பண்ணுறாங்க, பட் +2 பண்ணோம், இதுவும் தப்பு தான். தென் கேலேருந்து எம் வந்திருக்கு ஃபைட்டர்ஸ், +2 கரெக்டாக பண்ணியிருக்காங்க. தென் எம்லேருந்து ஓக்கு +2 கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பர். தென் இப்போ பிலேருந்து டிக்கு +2 அண்டு டியிலேருந்து எஃப்க்கும் +2 கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம இங்கே செக் பண்ணிடலாம். ஹெச்லேருந்து ஐக்கு +2 பண்ணுறாங்களா? பண்ணலை. அப்போ இது தப்பு தான். ஸோ டேரெக்டாக ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஃபைடர்ஸ் கரெக்ட். நான் செக் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, பிகாஸ் ஐ ஹாவ் கான்ஃபிடன்ஸ் அபவுட் மை செல்ஃப். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் போயிடலாமா? கொஸ்டின் போயிடலாமா? இப்போ நம்ம 24th கொஸ்டின் பார்த்தலாம் ஃபீடர்ஸ். ஹவு மெனி சச் நம்பர்ஸ் விச் இஸ் இமிடியட்லி ப்ரெசிடெட் பை எ சிம்பிள் அண்ட் ஆல்சோ ஃபாலோட் பை எ சிம்பிள். ஓகேங்களா? அப்போ சிம்பிள் நம்பர் சிம்பிள் செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ செக் பண்ணிடலாமா? சிம்பிள் நம்பர் சிம்பிள் இங்கே ஒரு பேர் இருக்குது ஃபைடர்ஸ், சிம்பிள் நம்பர் சிம்பிள். தென் அதுக்கப்புறம் வேறு எங்கன்னா இருக்கான்னு பாருங்கள். வேறு சிம்பிள் நம்பர் சிம்பிள் இங்கே ஒரு பேர் இருக்குது. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைடர்ஸ், *7 இது சிம்பிள் நம்பர் சிம்பிள். அப்போ வந்து 3 பேர் கிடச்சிருக்கு ஃபைடர்ஸ். அப்போது 3 எங்கே இருக்குன்னு பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனா? யா, ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 24. ஸோ 25 பார்த்துலாமா ஃபைடர்ஸ் இப்போ? ஓகே. ஸோ டஸ் நாட் பிலாங் டு த குரூப். அதாவது 3 ஆப்ஷன் வந்து சேமாக இருக்கும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ்லேருந்து நம்மளுக்கு எஃப் வந்திருக்கு. ஸோ எக்ஸ்லேருந்து எஃப்க்கு என்னப்பா பண்ணுறோம்? என்ன ஃபைடர்ஸ் பண்ணுறோம்? +8. +8 பண்ணுறோம். அதுமாதிரி ஹெச்லேருந்து பிக்கு +8 தான் பண்ணியிருக்கோம். தென் ஒய்லேருந்து ஜி வந்திருக்கு. ஸோ ஒய்லேருந்து ஜிக்கு +8 பண்ணுறோம் ஃபைடர்ஸ், +8 தான் பண்ணியிருக்கோம். தென் பிலேருந்து ஜேக்கும் +8 தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் நோ ப்ராப்ளம். தென் விலேருந்து ஜெட் வந்திருக்கு. ஸோ விலேருந்து ஜெட்டுக்கு +4 பண்ணுறோம். அதுமாதிரி எஃப்லேருந்து ஜேக்கு +4 கரெக்டாக பண்ணியிருக்காங்க. தென் எக்ஸ்லேருந்து ஏ வந்திருக்கு. எக்ஸ்லேருந்து ஏக்கு +3 தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது, ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 25, because that one is different compared to other 3 options. ஓகேங்களா? சூப்பர். 26 கொஸ்டின் பார்த்துறோமா ஃபீடர்ஸ்? ஓகே. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க? எம்லேருந்து என்ன +1 பண்ணுறாங்க. அப்போ சிலேருந்து டி +1 கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஓகே. தென் ஜிலேருந்து ஐ வந்திருக்கு. ஸோ ஜிலேருந்து ஐக்கு +2. அப்போது டிலேருந்து யூ தப்பாக இருக்குது. ஓகே. ஸோ டிலேருந்து சி இதுவும் தப்பாக இருக்குது. தென் டிலேருந்து சி தப்பாக இருக்குது. சிலேருந்து டி கரெக்டாக இருக்குது, அதாவது +1. அதுமாதிரி டிலேருந்து விக்கு +2 பண்ணுறாங்களா? பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ டேரெக்டாக ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட், பிகாஸ் ஆல்ரெடி 3 ஆப்ஷன் தப்பாக இருக்குல்ல. நான் அதுக்கு இதை செக் பண்ணணும். எனக்கு டேரெக்டாக ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டாக நான் செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 26. 27 பார்த்துலாமா ஃபீடர்ஸ்? ஓகே. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது நம்மளுக்கு எல்லோட கோடு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துலேயும் எல் காமனாக இருக்குது. அப்போ ரெண்டுத்துலேயும் எந்த நம்பர் காமனாக இருக்குன்னு செக் பண்ணி ஆகணும். 8537. ஸோ எனக்கு பார்க்கும்போதே தெரியுது 8 தான் காமனாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 27. ஓகேங்களா? ஸோ 28th கொஷின் பார்த்துலாம் ஃபைடர்ஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்க? எல்லாருக்கும் எக்ஸாம் நடக்குது. ஸோ மண்டேலேருந்து சண்டே வரைக்கும். ஓகே. ஸோ அப்போ மண்டே டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆர்டராக போட்டுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு.
ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூ ஆஸ் அன் எக்ஸாம் ஆன் சாட்டர்டே. ஸோ சாட்டர்டேக்கில் யூக்கு எக்ஸாம் நடக்குது. ஓகே, தென் ஒன்லி 4 people ஹேவ் எக்ஸாம் பிட்வீன் எஸ் அண்ட் டி. ஸோ எஸ்ஸுக்கும் டிக்கு நடுவில் 4 பேர் தான். அண்டு நெய்தர் ஆஃப் ஹூம் ஆஸ் அண்ட் மண்டே. ஸோ மண்டேல அவங்களுக்கு யாருக்கும் கிடையாது. அப்போது எஸ் வந்து நான் இப்போ இங்கே போடுறேன், டி வந்து இங்கே போடுறேன். இது வந்து இதுதான் ஓகேங்களா. மேபி இங்கே டி போட்டு இங்கேயும் எஸ் போடலாம். இட்ஸ் அவர் சாய்ஸு. ஸோ இப்போதைக்கு நான் இப்படி போட்டிருக்கேன் ஓகேங்களா. எது கரெக்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் அப்புறம் மாற்றிப்பேன். தென் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி ஆஸ் அன் எக்ஸாம் இம்மிடியட்லி ஆஃப்டர் ஆர். ஸோ ஆருக்கு அப்புறம் தான் பிக்கு எக்ஸாம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் அண்டு வி ஆஸ் அன் எக்ஸாம் இம்மிடியட்லி பிஃபோர் ஆர். ஸோ வீக்கு வந்து ஆருக்கு முன்னாடி எக்ஸாம் வருது. அப்போ இந்த 3 பேர் ஒன்றா வரணும் 5 days. அப்போ இங்கே பி ஆர் வி இப்படி போட்டுலாமா? யா. தென் அதுக்கப்புறம் ஃபார் 5 days டி ஆஸ் அன் எக்ஸாம் ஆஃப்டர் பி. பிக்கு அப்புறம் தான் டிக்கு எக்ஸாம் வருது. அப்படின்னா இங்கே தான் டி வந்தாகணும், இங்கே வந்து எஸ் போட்டாகணும். ஓகேங்களா, சூப்பர். தென் இப்போ நம்மளுக்கு என்ன லெட்டர் ரிமைனிங் இருக்குன்னா கியூ தான் ரிமைனிங் இருக்குது. அதுதான் மண்டேல வந்தாகணும். தென் கொஸ்டின் என்னன்னா ஹவு many people ஹேவ் எக்ஸாம் ஆஃப்டர் எஸ். ஸோ எஸ்ஸுக்கு அப்புறம் எத்தனை பேருக்கு எக்ஸாம் நடக்குன்னு கேட்குறாங்க. 1 2 3 4 5 5 பேருக்கு நடக்குது 5 days. அப்போ ஆப்ஷன் 3யா? யா, ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 28. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 29th கொஸ்டின் பார்த்தலாம். 5 days டஸ் நாட் பிலாங் டு த குரூப். ஸோ சொன்ன மாதிரி 3 ஆப்ஷன் சேமாக இருக்கும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது கண்டுபிடிக்கணும். சிலேருந்து ஹெச் வந்திருக்கு. ஸோ சிலேருந்து விப்பா சிலேருந்து விக்கு என்ன 5 days பண்ணுறோம்? ஸோ 7 மைனஸ் பண்ணுறோம். அண்டு கேலேருந்து டி வந்திருக்கு. ஸோ கேலேருந்து டிக்கு கே வந்து நம்மளுக்கு 11ன்னு தெரியும். அண்டு டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4ன்னு தெரியும். அப்போது வந்து 7 தான் மைனஸ் பண்ணுறோம். இது கரெக்டாக இருக்குது. தென் யூலேருந்து என் வந்திருக்கு 5 days. யூ வந்து நமக்கு 21 அண்டு என் வந்து 14. ஸோ 7 மைனஸ் பண்ணுறோம், கரெக்டாக இருக்குது. தென் ஆர்லேருந்து எல் வந்திருக்கு. ஸோ ஆர் வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 18 தெரியும். அண்ட் எல் வந்து 12. அப்போது -6 தான் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கும்போதே தெரியுது ஆப்ஷன் 4 இஸ் த டிஃப்ரெண்ட் ஒன். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 29. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 5 days. இப்போ நம்ம 30th கொஸ்டின் பார்த்தலாம். 5 days எஸ்லேருந்து கியூக்கு -2, கியூலேருந்து ஓக்கு -2, ஓலேருந்து எம்முக்கு -2. ஸோ எம்லேருந்து -2 பண்ணால் கே. எல்லா ஆப்ஷனும் கீழே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யூலேருந்து நம்மளுக்கு எஸ் வந்திருக்கு -2 தான். எஸ்லேருந்து கியூ -2, ஓலேருந்து நம்மளுக்கு -2 பண்ணால் டேரெக்டாக எம்மு. ஸோ செகண்ட் லெட்டர் எம் வர மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, தென் எக்ஸ்லேருந்து வி வந்திருக்கு -2. தென் ஆர்லேருந்து டேரெக்டாக -2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? பி. ஸோ லாஸ்ட் லெட்டர் பி வர மாதிரி செகண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 30. ஓகேங்களா. ஸோ 30 கொஸ்டினுமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். 5 days. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு தொடர்ந்து நம்ம வீடியோஸ் போகிறோம் காலையில் 6 மணிக்கு. ஓகேங்களா, 6 AM வீடியோ ரெகுலராக வரும். 1 day NTPC, அதர் டேஸ் குரூப் டி. ஓகேங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.